கோலா தெலங்கானாவில் உள்ள தொடக்கப்பள்ளி ஒன்றில் 2ஆம் வகுப்பு மாணவன் ஒருவனை சக மாணவர்கள் தாக்கியதால் அவனது கண் எலும்பிலும் மூக்கு எலும்பிலும் முறிவு ஏற்பட்டுள்ளது. ஜூலை 30ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தில் மாலை 4 மணி அளவில் மூக்கில் இரத்த கசிவுடனும் முகத்தில் காயங்களுடனும் வீட்டிற்கு திரும்பிய மகனை பார்த்த தாய் அதிர்ச்சி அடைந்துள்ளார். மகனிடம் விசாரித்த போது பல மாணவர்கள் அவனது கைகளை பிடித்துக்கொண்டு அவனது முகத்தில் குத்தியதாகவும் இதனால் அவன் கீழே விழுந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் எக்ஸ்ரே மூலம் காயங்கள் உறுதி செய்யப்பட்டன. இதையடுத்து மாணவன் சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு மறுநாள் காலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறான சம்பவம் முதல் முறை அல்ல என்றும் இதற்கு முன்னர் ஜூன் மாதம் தனது மகனின் கண்ணுக்கு அருகே கல் ஒன்றால் தாக்கப்பட்டுள்ளான் என்றும் தாய் தெரிவித்தார். ஆனால் அப்போது காவல்துறை புகார் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. இருப்பினும் இம்முறை நடந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த தாய் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இந்த வழக்கு பள்ளி நிர்வாகத்திற்கும் கோலா தெலங்கானா மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கும் மேலதிக நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.